2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா? ஆன போதிலும் வீடு கட்டு நீ. தினமும் ஒரு கிராமதா டென்ஷன் தலைக்கேறுதா தன்னின் தனிமைய கத்தி பாரு நீ. ஓ இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டு பியூட்டிஃபுல் காம்போ. இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான் Life's a wonderful rainbow. கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கில்லை பேஜாரு. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. என்ன பொறுத்த வரைக்கும் முரளி என்னோட ஸ்டாஃப். அவர் ஒழுங்கா வேலை பாக்குறாரா இல்லையாங்கிறத நான் பாக்கணுமே தவிர அவருக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா எனக்கு என்ன. உங்ககிட்ட கோயில்ல வச்ச அண்ணன் ஜாதகம் கொடுத்தனே, நீங்க பாத்துட்டீங்களா? 10 பொருத்தமும் சூப்பரா இருக்கான். அதுவும் புத்திரஸ்தானம் உங்க அண்ணன் ஜாதகத்துல ரொம்ப வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா தம்பியை பார்த்த உடனே காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. பரவாயில்ல, இன்னொரு காஃபி கொண்டு வா. அம்மா எங்க? அம்மா இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போனாங்க. ஓ போ. சொந்த ஊர் எது? திருவையார் சார். அப்பா எல்லாம் சின்ன வயசுல இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? அப்பா வந்து இந்தியா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல சென்னை டிவிஷன் ஹெட்டா இருக்காரு. அம்மா ஹோம் மேக்கர் தான் சார். எங்க இருக்காங்க? இங்க தான் சார், சாந்தி காலனி, அண்ணா நகர். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மூகாம்பிகா காலேஜ் திருச்சியில படிச்சேன் சார். ஓ, டைரக்டர் கௌதம் மேனன் படிச்ச காலேஜில் தான் படிச்சிருக்கீங்க. நான் படிச்ச காலேஜ்ல அவர் எனக்கு முன்னாடி படிச்சார் சார். சின்ன வயசுலயே சினிமா மேல ரொம்ப ஆர்வமோ? ஆமா சார். அப்ப எதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சீங்க? ஒரு சீட்டாவது மிச்சமா இருக்குல்ல. முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 3 years. ஓகே. ஸோ டொனேஷன், ஹாஸ்டல் ஃபீஸ், வருஷா வருஷம் கோர்ஸ் ஃபீஸு, இதர செலவு, அது இதுன்னு சேர்ந்து எல்லாம் 10 லட்சம் ஆயிருக்குல்ல. குறைஞ்சபட்சம் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டே 3-4 லட்சம் வந்திருக்கும். சரி, சோத்துக்கு என்ன பண்றீங்க சார்? இல்ல வேலை ஏதாவது பண்ணிக்கிட்டே ட்ரை பண்றீங்களா, இல்ல அப்பாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்களா? அப்பாவை தான் சார் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அது சரி, சினிமாவில் யார்ட்டையாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? என்ன சார் இது, ஃபிஷர்மேன் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்கலாம் ஸ்விம்மிங் கேம்ப்லயா போய் ஸ்விம்மிங் கத்துக்குது? வாவ், வெரி குட். ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட்.
இப்போ சினிமாலாம் டிஜிட்டல் தான் இல்லை? ஆமா சார். இந்த ஃபிலிம்ங்கிறதே கிடையாது. இல்ல, எல்லாமே இந்த சிப்பு தான் இல்லை? அப்படித்தானே? ஆமா சார். அப்போ ஒரு கல்யாண கவரேஜுக்கு எவ்வளோ செலவாகும்? யாக்கா. சரி சார், எனக்கு 8 மணிக்கு ஒரு ப்ரொடியூசர் மீட்டிங் இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. உங்ககிட்ட பேசினதுல எனக்கு டைம் போனதே தெரியல. நான் அப்படியே கிளம்புறேன், நீங்க காவியாட்ட சொல்லிடுங்க. எங்கப்பா சித்தார்த்? ஓடிட்டானா இல்ல ஓட்டிட்டீங்களா? நான் உண்மையை சொன்னேன், ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டான். உழைக்கிறதுக்கு பயப்படுறான், உட்காந்து தின்ன ஆசைப்படுறான். அப்பா நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருதுப்பா. பிறக்கிற எல்லாருக்குமே பர்த்டே வருமா? என்ன நாய் பூனை எல்லாம் பர்த்டே கொண்டாடுறது இல்லை, நாம தான் கொண்டாடுறோம். என்ன வேணும் உனக்கு? அப்பா இந்த வருஷம் நான் டீனேஜ் கிராஸ் பண்றேன்ப்பா. 20க்கு போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிராண்ட் டின்னர் கேட்டிருக்காங்க. ஓ அவ்வளோதானே? பெர்மிஷன் கிராண்டட். இன்னைக்கு வந்தானே இந்த பையன், அவனையும் கூட போறியா? ஆமாப்பா, அவன் இல்லாமலா? குட் மார்னிங் மேடம். மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார், நானும் 2 வாரமா பாக்குறேன், பிரைட் ஆயிட்டே வரீங்க. பாலகிருஷ்ண கேரளாக்கே உன்னாரு சார். அப்படின்னா பாகுந்தியா? வேணாம் சார், தெலுங்கு பாவம், விட்டுருங்க. மிஸ்டர் ராமநாதன். மேடம், என்ன இது? என் பேர்ல 2000 ரூபீஸ் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல போட்டிருக்கீங்க. போன வாரம் ஈவினிங் அட்டெண்டர் வந்து நீங்க பணம் கேட்டதா சொன்னா. நான் கேட்டதா சொன்னாங்க, ஆனா யாருக்காக கேட்டேன்னு சொல்லலையா? சரி, அந்த சஸ்பென்ஸ் வவுச்சர் எங்க காட்டுங்க. என்னது இது? என்ன இப்படி irresponsible-ஆ வேலை செய்றீங்க? நான் தெளிவா மிலிட்டரி ஆண்டி பேர்ல 2000 ரூபாய் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல போட சொன்னேன். அதை என் பேர்ல போட்டிருக்கீங்க. மிலிட்டரி ஆண்டி 2000 ரூபாய் சின்ன அமௌண்ட், அதனால பரவாயில்ல. இதே வேற யாராவது போட்டு அந்த பணத்தை திருப்பி தராம போனா என்னோட salary அக்கவுண்ட்ல இருந்து எடுப்பீங்களா? செய்யற வேலைய கொஞ்சம் கவனத்தோட செய்யுங்க. இப்படி. குட் மார்னிங் சுஜாதா. வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள். இந்தா நீ கொடுத்த 2000 ரூபாய். ஓ தேங்க் யூ. சரி, நீங்க உள்ள உட்காருங்க, நான் இது வந்துடுறேன். மிஸ்டர் ராமநாதன் மேடம், இந்தாங்க. என் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு முதல்ல அந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். என்ன ராமநாதன், மேடம் காலையில கிளம்பும் போது இன்னைக்கு யாரை திட்டலான்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்புவாங்க போல இருக்கே. இன்னைக்கு ரெஜிஸ்டர்ல உன் பேர் மாட்டிக்கிச்சு. முரளி, ஆறுதல் சொல்ல ஆள் வேணும்னு போர்டு ஒன்றும் வைக்கல. போய் உன் வேலையை பாரு. இல்ல என்ன வேணும்னு சொல்லு. சும்மா என்கிட்ட ஐஸ் வைக்கிற வேலைலாம் வேணாம். சே, இல்லப்பா, சீரியஸா தான் சப்போர்ட் பண்றேன். இன்னைக்கு உனக்காச்சு, நாளைக்கு எனக்காச்சுன்னா? இங்க பாரு, ஏற்கனவே அக்கௌண்ட் டேலி ஆகலன்னு டென்ஷன்ல இருக்கேன். என்ன வேணும்னு சொல்லு, இல்ல ஆளை விடு. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. இல்லப்பா, செலவு அதிகமாயிடுச்சு. உனக்கு என்ன, யார் பேர் மேலேயாவது போட்டு போயிடலாமே. இங்க பாரு, நக்கல் பண்ணாத, தயவு செஞ்சு போயிரு. இத வரேன். போ. சந்தியா,
என்னம்மா என்னண்ணா நான் கண்டினியூஸா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நீ எடுக்கவே இல்ல. சைலண்ட்ல இருந்ததுடா. என்ன விஷயம்? அண்ணா ஈவினிங் நீ வீட்டுக்கு வரணும். மாமாவும் அத்தையும் உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. என்னம்மா எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ பேசணும் வர சொல்லு அப்படின்னாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஏதாச்சும் முக்கியமான ஒர்க் இருக்கானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் வரேன்னு சொல்ல அவங்க கிட்ட. அண்ணா நீ நைட்டு சாப்பிட்டு தான் போகணும். சரிம்மா, ஓகே. சரி ஓகே பாய். ஹலோ அண்ணே, பிருந்தா பேசுறேனே. வீட்டுக்கு வந்துட்டியா? இல்ல. எத்தனை மணிக்கு வருவ? நைட்டு சப்பாத்தி ஏதாவது பண்ணி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டே போயிடுறேன். என்ன விஷயம்? ஏன்ன போனை கட் பண்றதுலே குறியா இருக்க? சரி, நான் சொன்ன விஷயத்தை ரெடி பண்ணிட்டியா? என்ன விஷயம்? ஆமா, அர்ச்சனாக்கு சந்தியாவுக்கு மட்டும் எதுவும் கேட்காமலே செய்வ. எனக்கு நான் மட்டும் ஒவ்வொரு தடவையும் கவர்மெண்ட்டுக்கு மனு போடுற மாதிரி விலாவாரியா சொல்லிக்கிட்டு இருக்கணும். என்ன விஷயம்னு சாதாரணமா தானே கேட்டேன், அதுக்கு ஏன் பாட்டி மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க? மேட்டர் சொல்லு. இல்ல, என் பையன் ஸ்கூல் டூர் விஷயமா வெளியில அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெடி ஆன உடனே நானே உனக்கு ஃபோன் பண்றேனே, வேற எதுவும் இல்லல்ல? ஏன்னா இப்படி எரிஞ்சு விழற? இத பாரு, நானு சந்தியா வீட்டு வாசல்ல நிக்கிறேன். அவங்க மாமா அத்தையும் என்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணும்னு வர வச்சிருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேன், ஓகே? இன்னும் என்ன விஷயம் பேசணுமா? அதான் எல்லாம் செஞ்சாச்சுல. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? என்னன்னு தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கேன். முதல்ல போனை வை. அண்ணா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உள்ள வா. என்னங்க அண்ணன் வந்துட்டாரு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நீ வந்துட்டியான்னு கேட்டாரு. நீ அதுக்குள்ள வந்துட்ட. 100 இயர்ஸ் நான் உனக்கு. நீ நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேனா, சந்தோஷமா இருக்கேன். நீ தான் சரியா சாப்பிடாம ஒல்லியாயிட்ட. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்லா பாப்பா முரளி எப்படி இருக்க? வணக்கங்க, நல்லா இருக்கேன். வாப்பா, வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன பீஸ்ஃபுல்லான ரிட்டையர்ட் லைஃப், அப்படியே கோயில் குளம்னு ஜாலியா போயிட்டு இருக்கு. சரி நிக்கிறியே, உட்காருப்பா. இந்தாங்கம்மா. அத உன் தங்கச்சிக்கிட்டே கொடுப்பா. அவதான் ஒரு நாளைக்கு 10 தடவையாவது ஸ்ரீராம ஜெயம் சொல்ற மாதிரி உன் பேரை உச்சரிச்சுட்டே இருக்கா இல்லங்க? ஆமா ஆமா. அது சரி, நீ பக்கத்துல தானே பார்க்க, அடிக்கடி வந்துட்டு போலாம்ல? எனக்கும் வரணும், சந்தியாவை பார்க்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. ஆனா கல்யாணத்துக்காக எக்கச்சக்கமா லீவ் எடுத்துட்டேன். வேலை நிறைய பெண்டிங், அதான் வர முடியல. நீங்களும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போலாமே. வரலாம், ஆனா நாங்க வந்தா ஒரு காஃபி டீ போட்டு கொடுக்க ஒரு ஆள் இருக்கணும்ல. அதான் நான் இருக்கேனே, காஃபி டீ என்ன சமையல் கூட சூப்பரா பண்ணுவேன். ஆனா என்ன சந்தியா அளவுக்கு இருக்காது. அப்படியா? வாங்க மச்சான். வாங்க மாப்ள. பேச்சுலர் லைஃப்ல எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சந்தியா, அண்ணனுக்கு டிஃபன் கொடுத்தியா? ஐயோ மறந்துட்டேங்க. அண்ணா வா, நான் டிஃபன் சாப்பிடலாம். வாப்பா. உட்காருண்ணே. சரிம்மா. நீங்க சாப்பிடலையா? பொறுமா பொறுமா, போ போ போ. நீங்க சாப்பிடலையா? நான் சாப்பிட்டாச்சு. நீங்க? சாப்பிட்டாச்சுப்பா, நீ சாப்பிடு. முரளி, பொதுவா நெருங்கிய சொந்தமா இருந்தாலும் அவங்களோட பர்சனல் விஷயத்துல நாங்க தலையிடுறது இல்ல. நந்துவும் அப்படிதான், கண்டுக்கவே மாட்டான். ஆனா என்னவோ தெரியலப்பா, உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ தனியா இருந்து கஷ்டப்படுறியன்னு உன் தங்கச்சி சொன்னா பரவாயில்ல, நந்துவே சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்ப்பா. பாத்து மச்சான், பாத்து 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 தண்ணி குடிங்க. யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. ஏதாவது மேட்டர் இருக்கா? டேய் சும்மாறா, எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? எங்களோட சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு. இவன் கல்யாணத்துக்கு கூட பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பொண்ணு நல்ல லட்சணமா அழகா இருப்பா. ஏதோ பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றா. நீ சரின்னு சொன்னா மேற்கொண்டு பேசலான்னு இருக்கோம். சரி, இதை போன்ல கேட்க வேண்டாம், உங்ககிட்ட நேர்லயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் சந்தியாவை விட்டு உனக்கு போன் பண்ண சொன்னேன். என்ன சொல்ற முரளி?
பார்க்கலாமா இல்ல உன் மனசுல ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? என்ன மச்சான் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? அப்பா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கலாம் தானே கேட்டாரு. இல்லை, அப்பா சடனாக அந்த டாபிக் எடுத்ததும் என் நிலைமையை எப்படி புரிய வைக்கிறது, அவர் மனசு வருத்தப்படாமல் எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல என்ன முறை இருக்கு? எதையுமே ஓப்பனா பேசுறதா எனக்கு பிடிக்கும். எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. போய் யாருன்னு பாருமா. சரிங்க அத்தை. அக்கா, அண்ணா, பிருந்தா வந்திருக்கா. வாக்கா, உள்ள வா. அண்ணா, பிருந்தா வந்திருக்கா. வாக்கா, உள்ள வா. வாமா. வா உட்கார். இல்ல இல்ல இருக்கட்டும். அக்கா, என்ன சாப்பிடுற? இல்ல சந்தியா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னம்மா, நீயும் உன் ஹஸ்பண்ட் குழந்தை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் த. மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போயிருந்தேன். அப்படியே அண்ணனை வீட்ல போய் பார்க்கலான்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். அண்ணன் இங்க இருக்கிறதா சொல்லுச்சு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருந்தீங்களாமே, என்ன விஷயத்த? இது ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு விஷயம் சொல்றதை விட மச்சானுக்கு ஒரு விசேஷம் பண்ணி பார்த்தலாம் தான் அவர் வர சொன்னோம். அது ஒண்ணும் இல்லம்மா, எங்க சொந்தத்துல நல்ல பொண்ணு ஒண்ணு இருக்கு. அதை முரளிக்கு பார்க்கலாமான்னு கேட்க தான் வர சொல்லியிருந்தேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வயசான காலத்துல எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எங்க அண்ணனுக்கு 1க்கு 3 தங்கச்சிங்க இருக்கும். நாங்க பார்த்து நல்ல பொண்ணா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா? இந்த மாதிரி பெரியவங்க எதிரில அண்ணன் எதுவுமே பேசாதே தவிர, அண்ணனுக்குன்னு சில கண்டிஷன் இருக்கு. அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா? சொல்லுங்க. அதுலயும் எனக்கு தான் அண்ணனை பத்தி அதிகமா தெரியும். சந்தியா சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணு தெரியாது. அன்னைக்கு மறுவிருந்து நடக்கும்போது இந்த பேச்சு வந்தப்பவே யாரும் எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வேணான்னு உங்க பையன் கிட்ட கண்டிஷனா சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க? அண்ணனையும் அண்ணா, நீயும் பேச மாட்டேன், என்னையும் பேச விட மாட்டேன். ஆரம்பத்திலே இத சொல்லிட்டா இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேச மாட்டாங்கல்ல. நான் உங்க ஆர்வத்தையும் அக்கறையும் குறை சொல்லல. ஆனா அண்ணன் கல்யாண விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே போலாமா? நான் ஆட்டோல தான் வந்தேன். நான் போற வழியில உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். வா போலாம். அண்ணே வாண்ணே, டைம் ஆச்சு. நீ போமா, நான் மாப்பிள்ளை கிட்டேயும் சந்தியா கிட்டேயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு லேட்டாக வரேன். கிளம்பு. பிருந்தா பேசினதுக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இப்போது கல்யாணம் பண்ணிக்கிற நிலமையில நான் இல்லை, அதான் உண்மை. பிருந்தா பேசினதுக்கு சாரி மாப்பிள்ள. என்ன மச்சான்? முரளி, என்னது பெரிய வார்த்தையில பேசிட்டு? உன் தங்கச்சி பேசின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா பேசின விஷயம் தப்பு இல்லையே. உன் மேல உன் தங்கச்சிங்க எல்லாருமே ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு இதுல இருந்தே தெரியுது இல்லையா? நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். வா. சாரி மாப்பிள்ள, நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். அவங்க கேரக்டர் தான் நான் அன்றைக்கி வீட்லேயே பார்த்துட்டேன்ல. பட் என்னன்னா, அப்பா அம்மா முன்னாடி ஒரு மாதிரியாக பேசிட்டாங்க. உங்களுக்காகவும் உங்கள் தங்கச்சிக்காகவும் நான் எதை வேணாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பேன். தேங்க்யூ. அதான் நந்து. உங்கள் 2 பேர்கிட்டையும் சின்ன சஜஷன் கேட்கணும். நல்ல வேலைங்க, பிருந்தா போயிட்டாங்க. இல்லை சஜஷன் கூட நான் தான் சொல்லுவேன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பர்த்டே. ஃப்ரெண்டா இல்லை ஃப்ரெண்டியா? நீங்கள் வேற மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கணும், என்ன வாங்குறதுன்னு புரியாம இருக்கேன். சந்தியா, நீ ஏதாவது சஜஸ்ட் பண்ண. யாருன்னு அந்த ஃப்ரெண்டு? நீ பார்க்கலமா இது வரைக்கும்? பேங்க்ல காலிக்கும் கிடையாது. உங்க பட்ஜெட்டை வச்சு தான் மச்சான் எல்லாமே. போடுற காகுல்ஸ்ல இருந்து பிராண்டட் டிஷர்ட் வரைக்கும். உங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குல்ல? ஆமா. ஃப்ளோரா ஏரியா இருங்க, சட்டுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல சஜஷன்.
அதையே ஃபாலோ பண்றேன். சரி. நான் கிளம்புறேன். அப்பா அம்மா கிட்ட சொல்லிருங்க. சொல்லிடுறேன். நான் ஒரு நாள் ரிலாக்ஸ்டா வரேன். வரேம்மா. பாய். வரேன். பாய் மச்சான்.